Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am. உங்கள் கூட சேர்ந்து பயாலஜியை துவம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த செஷனில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் வந்துட்டு ஸோ நமக்கு வந்து சில பேராகிராஃப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து லைஃப் ப்ராசஸ் சாப்டரும் பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் இஃப் டைம் பர்மிட்ஸ் அண்ட் இஃப் இட் இஸ் ஃபீஸிபிள் சில கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறது கிடையாது. பட் இந்த சாப்டர்ஸில் வில் ட்ரை கவரிங் அப். ஓகே, ஸோ லைஃப் ப்ராசஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்துட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹவு டு ஆர்கனைசேஷன்ஸ் ரீப்ரொடியூஸ் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. பட் நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ ஸோ அதை பேஸ் பண்ணி கூட வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன் அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல் கீழே வந்துட்டு காமெண்ட்ஸ்லுமே வந்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்துட்டு தெரிவிக்கவும். அண்ட் நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணும்போது தான் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு போய் சேரும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்களும் இதில் வந்துட்டு பெனிஃபிட் ஆகுவாங்க. ஸோ நம்மளுமே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க படித்து நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது யூ வில் ஃபைண்ட் திஸ் செஷன் யூஸ்ஃபுல். அப்போது அந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்குமே போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோட்டில் வந்துட்டு பண்ணுங்கள். ஓகே, அண்ட் வீடியோ பேட்ச் கொண்டான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இன்னொரு சொல்லிக்கிறேன். ஸோ லைஃப் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு லெக்சர் வைஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஒரு டாப்பிக்காக வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ், அனிமல்ஸ், எக்ஸ்க்ரீஷன் எப்படி நடக்குது, ரெஸ்பிரேஷன் தனியாக ஒரு டாபிக் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன்லேயுமே வந்துட்டு வி ஹாவ் 2 லெக்சர் சீரீஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஈவன் வித் ரிகார்ட்ஸ் நியூட்ரிஷன், ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹெட்டரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படி வந்துட்டு நிறைய வந்துட்டு கவர் பண்ணிக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, எஸ், சரி, இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, okay, now Rishi experienced muscular cramps during the training session for his upcoming football match. Mr. Sen, his coach, advised him on a schedule of some aerobic exercise to overcome his problem of muscular cramps. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னால், ஸோ ரிஷி வந்துட்டு ஸோ அவங்க ஆக்சுவலாக இந்த ரிசோர்ஸ் வந்துட்டு அதுவுமே சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு ஸ்கூலோட ரிசோர்ஸ் தான். பட் இது நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது இந்த ஒரு பிடிஎஃப்பில் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டு. அண்ட் ஆல்சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பிடிஎஃப் வந்து நான் அப்படியே வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்கூல்லேருந்து வந்தது தான். ஸோ மேபி இந்த பிடிஎஃப் லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஷேர் இட் டு யூ கைஸ் ஆஸ் வெல். ரொம்பவே அழகான வந்துட்டு ஒரு பிடிஎஃப். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு பில்ட் அப் கான்செப்சுவல் நாலேஜ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ரிவிஷனுக்குமே வந்துட்டு ரொம்ப மஸ்தாக யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகே, சரி, என்ன சொல்கிறாங்க, ரிஷிக்கு வந்துட்டு மஸ்குலர் கிராம்ஸ் வந்துட்டு வந்துருச்சாமா. ஸோ ட்ரைனிங் செஷனோட ஃபுட்பால் மேட்ச் அப்போது ட்ரைனிங் செஷனில் வந்துட்டு அவருக்கு இந்த மாதிரி வந்து மஸ்குலர் கிராம்ஸ் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட கோச்சோட பேர் சொல்கிறாங்க, மிஸ்டர் சென்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டர் சென் வந்துட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீ வந்துட்டு கொஞ்சம் ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்துட்டு பண்ணு, இந்த கால் பிடிச்சிக்கிச்சு மஸ்குலர் கிராம்ஸ்ன்னு சொல்கிறல, இந்த மாதிரி ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்துட்டு நீ பண்ணுன்னா உனக்கு இந்த கால் சொல்லிக்கலாம் வந்துட்டு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்புறமா ரிஷி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், he followed his coach's advice and did not face the problem of muscular cramps again during his match. ஸோ கோச் சொன்ன மாதிரி அவங்களுமே வந்து அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ அந்த மேட்ச் டைமில் மறுபடியும் அவருக்கு வந்துட்டு அந்த கிராம்ஸ், அந்த கால் சுளுக்கு பிடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு மறுபடியும் வரலை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இவங்க இதை பற்றி சொல்லும் போதே வந்துட்டு இதை பேஸ் பண்ணி நமக்கு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. பார்த்து அதுக்கப்புறம் என்ன கான்செப்ட்ன்றதை குவிக்காக நோட்டி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ நமக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஸோ விச் லைஃப் ப்ராசஸ்
is depicted by the above passage. ஸோ எந்த லைஃப் ப்ராசஸ் வந்துட்டு இந்த பேசேஜ் வந்துட்டு டிபிக்ட் பண்ணுது, எதை நோக்கி வந்துட்டு சொல்லுது, எதை பற்றி வந்துட்டு பேசுது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு படிச்சிருக்கோம். ஸோ ரெஸ்பிரேஷன் பற்றி தான் வந்துட்டு இது ஃபுல்லாகவே இந்த டாப்பிக்கில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம படித்தோம், நம்ம வந்துட்டு ஃபுட் ஆர் அந்த நியூட்ரிஷன் ஒப்டெயின் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாதான் இந்த நியூட்ரிஷன் வந்துட்டு ஒப்டெயின் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது உள்ளுக்குள்ளே நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணிட்டோம், நியூட்ரிஷன் வழியாக வந்துடுச்சு. பட் இந்த ஃபுட்லேருந்து நம்ம எனர்ஜி டிரைவ் பண்ணுற இந்த ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ப்ரீதிங் அண்ட் ரெஸ்பிரேஷன் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து ப்ரீத் பண்ணும் போது தான் உள்ளுக்குள்ளே நமக்கு ஆக்சிஜன் வருது. நம்ம சாப்பிட்ட ஃபுட்லேருந்து எனர்ஜி டிரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ ஆக்சிஜன் வச்சு நான் ஃபுட்லேருந்து எனர்ஜி டிரைவ் பண்ணுறேன், தட் இஸ் ரெஸ்பிரேஷன். ப்ரீதிங் இஸ் டிஃப்ரெண்ட், ரெஸ்பிரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப சிமிலராக இருக்கும், பட் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃபில் வந்துட்டு எதை பற்றி பேசுகிறாங்க, எந்த ஒரு ப்ராசஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ரெஸ்பிரேஷன் பற்றி தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் லேக் ஆஃப் ஆக்சிஜன் இன் மசில்ஸ். ஒரு என்ன செகண்ட் கொஸ்டின் மட்டும் கேட்குறாங்க. இப்போது லேக் ஆஃப் ஆக்சிஜன் இன் மசில்ஸ் ஆஃபன் லீட்ஸ் டு கிராம்ஸ் டியூ டு எதனால் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போது நம்மளோட பாடியில் வந்துட்டு ஆக்சிஜனோட அந்த கம்மி வந்துட்டு ஆச்சுன்னா, ஸோ லேக் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு ஆச்சுன்னா, ஓகே, நம்மளோட பாடியில் லேக் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு ஆச்சுன்னா, ஸோ அது எதனால் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. லைக் டெம்பரரி லேக் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம பாடியில் நடந்துச்சு. எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஸ்பிரேஷனில் வி ஹாவ் 2 types, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்னது, ஆக்சிஜன் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ட ஃபுட்லேருந்து எனர்ஜி டிரைவ் பண்ணுறத ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம சாப்பிட்ட ஃபுட்லேருந்து எனர்ஜி டிரைவ் பண்ணுவோம், ஆனால் ஆக்சிஜன் யூஸ் பண்ணாமல், இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அந்த மாதிரி மோட் ஆஃப் ரெஸ்பிரேஷனை ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்லையுமே வந்து டெம்பரரி லேக் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதை தான் வந்துட்டு லாக்டிக் ஆசிட். அதனால தான் லாக்டிக் ஆசிட் நம்ம பாடியிலே வந்துட்டு ரொம்ப நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது சில நேரத்தில் கையோ இல்லை காலோ வந்துட்டு பிடிச்சிக்கும். அது எதனால் பிடிச்சிக்குது அப்படின்னு கேட்டால், ஸோ டெம்பரரிலி நம்ம பாடியில் வந்துட்டு ஆக்சிஜனோட கம்மி வந்துட்டு ஆயிடுது. அந்த டைமில் வந்துட்டு லாக்டிக் ஆசிடுமே நம்ம பாடியில் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான் உங்களுக்கு அந்த மசில் கிராம்ஸ், அந்த கால் பொடிச்சிச்சு, சுல்காச்சு அப்படிலாம் நம்ம சொல்கிறோன்னா, ஸோ அதனால வந்துட்டு ஆகுது. ஓகே, ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் பைருவேட் டு லாக்டிக் ஆசிட். ஓகே, நான் அடுத்தது லாக்டிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டேஷ் ரெஸ்பிரேஷன் இன் ஈஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ லாக்டிக் ஆசிட் வந்துட்டு எதனால் வந்துட்டு இட் இஸ் being produced அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாக்டிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டேஷ் ரெஸ்பிரேஷன் இன் ஈஸ்ட். அஃப்கோர்ஸ் ஆக்சிஜன் இல்லாத காரணத்தினால தான் வந்துட்டு இது ப்ரொடியூஸே ஆகுது. அப்போ ஆக்சிஜன் இல்லாததை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், ரைட்? எஸ். Yes, so அடுத்த question. Okay, so அடுத்தது என்ன சொல்கிறான், why there is an increase in lactic acid concentration in blood. ஸோ லாக்டிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு ஏன் வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகுது at the beginning of the exercise அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. at the beginning of the exercise because there will be lack of ஆக்சிஜன். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடிக்கு அதிகமான எனர்ஜி வந்துட்டு தேவைப்படுது. நம்ம அதிகமான எனர்ஜி வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒப்டெயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்துட்டு தான் நம்ம ஒப்டெயின் பண்ணுவோம். அப்போது இந்த ஃபுட்லேருந்து எனக்கு எனர்ஜி நான் வேணும் அப்படின்னா, இந்த ஃபுட்லேருந்து நான் எனர்ஜியை உடச்சி எடுக்கணும். அப்போ உடச்சி எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற கருவி என்ன, ஆக்சிஜன். ஓகே, அப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய எனர்ஜி எனக்கு தேவைப்படுறதுனால அப்போ நிறைய ஆக்சிஜன் நான் அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் அந்த டைமில் வந்துட்டு lack of oxygen வந்துட்டு நடக்குது. Okay, so this is the answer. So option A. Okay, now அடுத்து, what else can be done for quick relief from muscular cramps? ஓகே, ஸோ மஸ்குலர் கிராம்ஸுக்கு குவிக் ரிலீஃப் என்ன வந்துட்டு பண்ணலாம் அப்படி வந்துட்டு கேட்குறாங்க. இந்த வலி வந்துட்டு போகிறதுக்கு அப்படி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு
ஸோ பிளட் சர்க்குலேஷன் யூஸ்வலி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் சில பேர் வந்துட்டு பெயின் கில்லர்ஸ் எடுப்பாங்க, சில பேர் ஹீட்டிங் பேடோட ஐஸ் பேக் வைப்பாங்க, சில பேர் அந்த இடத்துல வந்துட்டு மசாஜ் பண்ணுவாங்க. இது மூணுமே வந்துட்டு யூஸ்வலாக ஏன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால் அந்த இடத்துல கொஞ்சம் அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு ஆகட்டும் அப்படின்றதுக்காக வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகே, எஸ். நம்ம நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடிக்கு போகலாம். கேஸ் ஸ்டடி 2. ஓகே, ஸோ இதை எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இன் பிளான்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி வந்துட்டு வாட்டரும் மினரல்ஸும் வந்துட்டு பிளான்ட்ஸில் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத பற்றி நமக்கு இங்கே சொல்கிறாங்க. ஓகே, okay, so first one, plants absorb water and minerals by roots. ஸோ பிளான்ஸ் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் எப்படி வந்துட்டு வாட்டர் அப்சார்ப் பண்ணுது, ரூட்ஸ் மூலியமாக தான் வந்துட்டு இந்த பிளான்ஸ் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு அப்சார்ப் பண்ணுது. ஓகே, அடுத்தது இந்த ரூட்ஸில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ரூட் ஹேர் வந்துட்டு இருக்குது. இப்போது நம்ம வந்துட்டு ஒரு ரூட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பிளான்ட்டு. ஓகே, இது கீழே வந்துட்டு ரூட்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த ரூட்டில் வந்துட்டு சின்ன சின்னதாக டைனி பிட்ஸ் ஆஃப் வந்துட்டு குட்டி குட்டி ஹேர் வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே சாயிலில் என்ன இருக்கும், தண்ணி வந்துட்டு இருக்கும். கரெக்டாக இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு வந்துட்டு இன் கான்டாக்ட் யார் வர அப்படின்னு கேட்டால் ரூட்ஸ் தான். அதுலேயுமே இந்த ரூட்ஸில் ரூட் ஹேர்ஸ் தான் ஸ்பெசிஃபிக்காக ஃபர்ஸ்ட் அந்த வாட்டருக்கு வந்துட்டு கான்டாக்டும் வராங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எஸ், now the roots they only have the root hair. ஓகே, இப்போ இந்த ரூட் ஹேர் என்ன பண்ணுது, the root hair it increase the surface area of root for the absorption of water and mineral nutrients dissolved in water. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால் இந்த ரூட் ஹேர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த ரூட்ஸோட அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ தட் அது அந்த வாட்டரை வந்துட்டு அப்சார்ப் பண்ணணும் ஈஸியான்றதுக்காக வந்துட்டு அது எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, now next, the root hair is in contact with the water present between the soil particles. இந்த ரூட் ஹேர் வந்துட்டு இது கூட கான்டாக்டில் இருக்குது, கீழே இருக்க சாயில் பார்ட்டிகல்ஸ் கூட வந்துட்டு கான்டாக்டில் இருக்குது. லாஜிக் அதுதான், ஆனால் அதுவுமே ஒரு தனி பாயிண்ட்டாக கொடுத்துருக்கான். சரி, ஓகே. அடுத்து பிளான்ட்ஸ் வந்துட்டு they have pipe like vessels to transport water and nutrients from the soil. சரி, இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ரூட்ஸு அப்சார்ப் பண்ணிருச்சு தண்ணியை, ஆனால் அந்த தண்ணியை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்ல மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு, அதுக்கு ஒரு பைப் வந்துட்டு வச்சுன்னு இருக்கிறானா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, பிளான்ஸ் வச்சுன்னு இருக்குன்னு சொல்லுது. ஓகே, ஸோ இந்த பைப் வந்துட்டு இது வந்து ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் செல்ஸால் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு, ஃபார்மிங் தி வாஸ்குலர் டிஷ்யூ. ஓகே, ஸோ என்ன சொல்கிறோம், இந்த பைப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டைப், ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் செல்ஸால் செய்யப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்றதுனால தான் அந்த சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இந்த டிஷ்யூ இஸ் எ குரூப் ஆஃப், இது வந்துட்டு சொல்கிறான் டிஷ்யூனா வந்துட்டு நான் ஒன்றும் இல்லை குரூப் ஆஃப் செல்ஸ், அதெல்லாம் நமக்கு தெரியும், ஸோ விட்டுருவோம் பெருசாக. அடுத்தது கொஞ்சம் வளவள குழுவான்னு போயினே இருக்குதுல்ல, பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே, now the vascular tissue for the transport of water and nutrients in the plant is called the xylem அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ vascular tissue எது வந்துட்டு அந்த வாட்டரையுமே அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மினரல்ஸுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். ஒரு பைப் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அந்த பைப் வந்துட்டு ஒன்றும் இல்லை, சைலம் தான் அந்த பைப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் இந்த சைலம் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் இட் ஃபார்ம்ஸ் அ கண்டினியூஸ் நெட்வொர்க் ஆஃப் சேனல்ஸ் that connects roots to the leaves through the stem and branches and thus transports water to the entire plant. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஸோ ரூட்லேருந்து தான் வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு ஆப்வியஸ்லி பை டிஃபால்ட் வந்துட்டு வந்தாகணும். ஓகே, ஸோ அங்கேருந்து வந்துட்டு மற்றதுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறது சைலம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். Now one thing is very interesting here, that when gravity pulls everything downwards, then how the water can rise up against gravity. இப்போது
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறோம். என்ன சொல்கிறேன்னா, கிராவிட்டி நமக்கு தெரியும், அது எல்லாமே வந்துட்டு கீழே நோக்கி தான். கிராவிட்டி ஆஃப்கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு டவுன் டுவர்ட்ஸ் தி எர்த் தான் வந்துட்டு புல் பண்ணுது. ஆனால் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடக்குது. இங்கே ஒரு டிஷ்யூ இருக்குது, அகெயின்ஸ்ட் கிராவிட்டி தண்ணியை நோக்கி வந்துட்டு அது மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே அலேக்காக கொண்டு போகுது. கிராவிட்டியாக சண்டை போட்டு வந்துட்டு அப்படியே கொண்டு போகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா 2 பாசிபிலிட்டிஸ் தான் வந்துட்டு இருக்குது. தேர் ஆர் ஒன்லி 2 possibilities. Okay, so either the water is being pushed from below or the water is being pulled from top of the plant. ஓகே, ஸோ இந்த விஷயம் நடக்கணும்னா இப்போது வாட்டர் வந்துட்டு ரூட்ஸ்லேருந்துட்டு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா 2 விஷயங்கள் தான் வந்துட்டு நடக்கக்கூடும். ஓகே, ஜஸ்ட் 2 திங்ஸ் தான் வந்துட்டு நடக்கக்கூடும். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், என்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்குன்னா, கீழேருந்து வந்துட்டு அந்த வாட்டரை எவனாச்சும் வந்துட்டு ரூட்லேருந்து தள்ளி விடணும் மேல் நோக்கி, அந்த ஒரு விஷயம் நடக்கணும். இல்லைனா ரெண்டாவது என்ன, மேலேருந்து எவனாச்சும் கீழே இருக்க தண்ணியை வந்துட்டு அப்படியே புல் பண்ணி எடுக்கணும். இந்த 2 இடத்துல எதனா ஒரு விஷயம் தான் நடக்கணும். 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, நவ் த கொஸ்டின் இன் which force is strong? It is very similar to the principle behind the sipping of soft drink from a bottle with straw. இப்போ எது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டிரான்ஸ்பிரேஷனல் புல்லுன்னு படித்தோம், அப்புறம் ரூட் ப்ரெஷர் அப்படின்றதுமே வந்துட்டு நம்ம படித்தோம். ஓகே, ஸோ ரூட் ப்ரெஷர் அப்படின்ற வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்துட்டு ஏற்கனவே நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். பட் எட் இங்கே வந்துட்டு ஒரு குவிக்காக நம்ம அதை வந்துட்டு ரீகேப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ரூட் ப்ரெஷர் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் அகேன். இங்கே நான் அதை குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ தட் யூ வில் கெட் அ குவிக் ஓவர்வியூ. சரி, நம்ம பிளான்ட் வந்து இருக்குது. ஓகே, ஓகே, ஸோ ஒரு பிளான்ட் வந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த பிளான்ட் வந்துட்டு இப்போது நல்லா கவனிங்க, வெரி ஈஸி கான்செப்ட். இதிலே வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நடக்குது, வாட் இஸ் ரூட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷனல் புல் அப்படின்றது என்னன்றதில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ we will be covering even the diffusion or osmosis process here. டிஃப்யூஷன் இந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இங்கே நடக்கிறது ஆஸ்மோசிஸ். ஓகே, ஸோ இதுவுமே நம்ம கவர் பண்ணிடுவோம் இந்த ஒரு குட்டி கான்செப்டில். வில் ஆல்சோ பி டாக்கிங் அபவுட் ரூட் ப்ரெஷர் அண்ட் மூணாவது வில் பி கவரிங் அபவுட் டிரான்ஸ்பிரேஷனல் புல். ஓகே, ஸோ டிரான்ஸ்பிரேஷனல் புல்ஸ் இந்த 3 விஷயங்களுமே வந்துட்டு இதே ஒரு இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃப்யூஷன்னா வந்துட்டு என்னது, ஆர் ஆஸ்மோசிஸ். டிஃப்யூஷன்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் higher concentration to a region of lower concentration. Osmosis-na என்னன்னா movement of water molecules. Diffusion-na அது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். ஓகே, ஆனால் ஆஸ்மோசிஸில் எந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகுதுன்னா வரும் வந்துட்டு லிக்விட் மாலிக்யூல்ஸ், அதுலேயுமே லிக்விடில் கூட வந்துட்டு வரும் வாட்டர் மாலிக்யூல்ஸ் மட்டும்தான் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுது, சரக்குன்னு வந்துட்டு மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லாஜிக் தெரியும். என்ன தெரியும், மண்ணில் ஆர் சாயிலில் வந்துட்டு அதிகமான தண்ணி வந்துட்டு இருக்கும். ஓகே, எதுக்கு கம்பேர் பண்ணால் பிளான்ட்டோட ரூட்டுக்கு கம்பேர் பண்ணால் அதிகமான தண்ணி எங்கே இருக்கும், சாயிலில் தான் இருக்கும். இப்போ நமக்கு ஆஸ்மோசிஸ்னால் என்னென்னு தெரியுமே. ஆஸ்மோசிஸ்னால் என்ன, மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு அ ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன். இப்போ எங்கே வந்துட்டு அதிகமான தண்ணி இருக்குது, சாயிலில் இருக்குது. அப்போ எங்கே இருந்து அந்த தண்ணி வாட்டர் மாலிக்யூல்ஸ் எங்கே மூவ் ஆகும், சாயில் இருந்துட்டு கம்மியாக இருக்கிற ஏரியா எது, ரூட்டு, அங்கே வந்துட்டு மூவ் ஆகும். சாயிலேருந்து ரூட்டுக்கு தண்ணி வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும் by the process known as osmosis.
ஓகே ஸோ மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் எங்கேருந்து நடக்கும் சாயில் இருந்துட்டு வாட்டருக்கு வந்துட்டு நடக்கும் ஓகே சாயில் இருந்துட்டு ரூட்டுக்கு வந்துட்டு நடக்கும் ஓகே ஸோ இப்படி தான் வந்துட்டு ரூட்ஸ் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு அப்சார்ப் பண்ணுது சாயில் இருந்து இப்படி தான் அது வந்துட்டு வாட்டர் அப்டேக் பண்ணிக்குது சாயில் இருந்து அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் டேக்ஸ் இன் வாட்டர் ஃப்ரம் தி சாயில் ஓகே ஸோ வாட்டர் ஃப்ரம் தி சாயில் வந்துட்டு இப்படி தான் வந்து அது உள்வாங்கிக்குது ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு வந்துட்டு கேட்டால் இப்போது ரூட்ஸ்லேயே வந்துட்டு இந்த தண்ணி வந்துட்டு இருந்துச்சுன்னா சல்லி பைசா பிரோஜனம் கிடையாது இந்த தண்ணி வந்துட்டு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஓகே இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிற ஒரு பைப் ஆர் ஒரு வாஸ்குலர் டிஷ்யூ ஓகே அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் சைலம் ஓகே இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் வாட்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு மினரல்ஸ் ஓகே ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவான் ஓகே ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவான் ஓகே சைலம் வந்துட்டு வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு ரூட்லேருந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவான் இப்போது நம்ம சின்னதுலேருந்தே படிச்சுட்டு வரும் எல்லாத்தையுமே வந்துட்டு கிராவிட்டி வந்துட்டு கீழ் நோக்கி தான் வந்துட்டு இழுக்குது அப்படின்றத நம்ம படிச்சுட்டு வரோம் ஆனால் இங்கே என்ன நடக்குது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக தண்ணியை கொண்டுட்டு இந்த சைலம் வந்துட்டு மேலே போகுது அதாவது ரூட்ஸில் இருந்துட்டு லீஃபுக்கு ரூட்ஸில் இருந்துட்டு ஸ்டெம்முக்கு ரூட்ஸில் இருந்துட்டு ஃப்ளாருக்கு இப்படி வந்துட்டு அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் அதை தண்ணி கொண்டு போய் ஆகணும் அப்போது அது தண்ணியை கொண்டு போகிறதுக்கு 2 வழி தான் வந்துட்டு இருக்குது ஒன்று ரூட்டில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் ஸோ இங்கே வந்துட்டு ப்ரெஷர் தாங்க முடியாமல் அது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸில் வந்துட்டு அந்த ரூட் தண்ணியெல்லாம் மேலே பிடிச்சுன்னு வந்துட்டு அடிச்சுக்கணும் அது ஒரு பாசிபிலிட்டி இல்லை செகண்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டோம் ஸோ மேலே இருந்து யாராச்சும் அந்த ஒரு ஸ்ட்ராவில் போட்டு அந்த தண்ணியை வந்து புழிஞ்சு எடுக்கிற மாதிரி நல்லா வந்துட்டு உறிஞ்சு எடுக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபெனாமினன் நடக்கணும் இப்படி இருந்தால் தான் தண்ணி வந்துட்டு ரூட்ஸ்லேருந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகும் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு இப்போது இது ரெண்டுமே வந்துட்டு இந்த பிளான்ட்ஸில் வந்துட்டு நடக்குது எப்படி மேம் இது நடக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா ஸோ ரூட்ஸ் வந்துட்டு எப்போவுமே நம்ம என்னன்னு சொன்னோம் இங்கே சாயிலில் அதிகமான தண்ணி இருக்குது ரூட்ஸில் ரிலேட்டிவ்லி கம்மி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் அப்போது இந்த மூமெண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சாயிலேருந்து ரூட்டுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும் ரூட்டும் பாவம் தானே எவ்வளோ வந்துட்டு அவனும் தண்ணியை வந்துட்டு உள்வாங்கிக்கிறான் ஸோ அவனுக்கு ப்ரெஷர் ஆயிடுது ஸோ ப்ரெஷர் ஆனதால் ரூட் என்ன பண்ணுறான்னு அப்படியே பளிச்சுன்னு வந்துட்டு மேலே வந்துட்டு தண்ணியை வந்துட்டு அமுச்சு விட்றான் ஓகே அது ஒரு வே இன்னொரு பாசிபிலிட்டி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் லீஃபில் வந்துட்டு ஸ்டொமேட்டான்னு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்குது இது டிரான்ஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு உதவி செய்யுது ஓகே அது என்ன பண்ணுது அப்படின்னு வந்துட்டு கேட்டால் மேலே லீஃபில் இருந்துட்டு இந்த தண்ணி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராலேருந்து பிடிச்சி அப்படியே சொயினதை இழுத்தா எப்படி வரும் தண்ணி அந்த மாதிரி ரூட்லேருந்து கொஞ்சம் இப்படி புஷ் வந்த உடனே அங்கே இருக்க ஸ்டொமேட்டோ வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலியமாக இந்த தண்ணியை வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறான் ஓகே ஸோ இப்படி தான் வாட்டர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது பை தீஸ் ப்ராசஸ் ஓகே இதுதான் இந்த பேராகிராஃப்லையுமே வந்துட்டு சொல்லியிருக்கேன் இப்போது இதை பேஸ் பண்ணி நமக்கு குவெஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்குறான் ஓகே Okay, so name the force which is responsible for upward pulling of water. So இந்த force வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எந்த force வந்துட்டு இந்த upward pulling of waterக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம் இப்போ தான் பார்த்தோம் என்ன ஃபோர்ஸ் அது அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது சக்ஷனல் புல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் or a better term வந்துட்டு நீங்கள் என்னன்னு சொல்லலான்னு கேட்டால் capillary action or capillary pull is also a better way to put it okay capillary action or capillary pull okay so it can be either capillary action or it can be capillary pull okay so இது வந்துட்டு ஒரு better way of putting this process together right so next வந்து என்ன கேட்குறான்னு கேட்டால் group of cells that transport food in plants is called as so எந்த group of cells இது வந்துட்டு இந்த food வந்துட்டு transport பண்ணும் in plants okay so water and minerals transport பண்ணால் அவன் யார் சைலம் என்ன பண்ணுறான் வாட்டரும்
மினரல்ஸும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறான். ஓகே, ஃப்ளோயம் என்ன பண்ணுவான்? ஃப்ளோ, ஸோ ஃபுட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறான். ஓகே, ஸோ ஃப்ளோயம் வந்துட்டு ஹெல்ப்ஸ் இன் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட். ஓகே, ஸோ ஃப்ளோயம் வந்துட்டு எப்படி மேம் ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஹெல்ப் பண்ணுது, இதில் எங்கேருந்து வந்துட்டு ஃபுட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால், இப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக லீஃபு தனக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இந்த செஞ்சு வச்ச ஃபுட் எங்கே இருக்குது? லீஃபில் இருக்குது. இப்போ என்ன ஆகணும்? அந்த ஃபுட் வந்துட்டு லீஃபில் இருந்துட்டு ஸ்டெம்முக்கு போகணும், லீஃப்லேருந்து மேல் பகுதி மொட்டுக்கோ இல்லை ஃப்ளாருக்கோ போகணும், அங்கேருந்து கீழே ரூட்டுக்குமே வந்துட்டு போகணும். அப்போது லீஃபில் இருந்துட்டு மற்ற ஒரு பாடி பார்ட் மொத்த ஒரு பார்ட் ஆஃப் தி பிளான்ட் வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு அந்த லொக்கேஷனே மாறுது. ரைட், ஸோ அந்த ப்ராசஸ் அங்கே இந்த கொஸ்டின் கேன்சர் ஃப்ளோயம் அண்ட் அந்த ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் டிரான்ஸ்லொகேஷன். என்ன இது கலராக மாறி வருதுன்னு தெரில, கலர் டிஃப்ரெண்ட்டாக மாறி வருது. ஆனால் அந்த ப்ராசஸ் வந்துட்டு என்னென்னு சொல்கிறான்னா டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே, ரைட். நான் அடுத்தது the process in which water is lost as water vapor from the aerial part of the plant through stomata is called as. இப்போ நம்ம இன்னொரு டிப் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் பசங்களா. நம்ம எதனா வந்துட்டு ஒரு கொஸ்டின் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினில் வந்துட்டு என்ன கேட்டிருக்கான் அதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்காமல், இப்போ திடீர்னு இப்போ இந்த கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே என்ன கேட்டிருக்கான்? இந்த ப்ராசஸ் கேட்டிருக்கான். என்ன ப்ராசஸ்ஸு? இந்த மாதிரி வாட்டர் வந்துட்டு லாஸ் ஆகுது வாட்டர் வேப்பர் ஃபார்மில் ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டில் த்ரூ ஸ்டொமேட்டா. அந்த ப்ராசஸ் என்னன்னு வந்துட்டு கேட்குறான். இப்போது இப்படி கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டால், ஓகே இந்த ப்ராசஸ் சரி, ஆனால் ஸ்டொமேட்டானா என்ன அப்படின்றத குவிக்காக ரீகால் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் போய் டெக்ஸ்ட் புக்காக சப்போஸ் தெரிலனா போய் டெக்ஸ்ட் புக் பாருங்கள். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட தெரியும் ஸ்டொமேட்டானா என்ன. டைனி போர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கே இருக்கும்? லீஃபில் இருக்கும், ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் தி லீஃபில் இருக்கும், சில இடத்துல ஸ்டெம்மில் வந்துட்டு இருக்கும். இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இங்கே பக்கம் இப்படி ரவுண்டாக எப்படி இருக்கும், இந்த பக்கம் சும்மா ரஃப்பாக போடுறோம். ஓகே, ஸோ இந்த பக்கம் கிட்னி பீன் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ கிட்னி பீன் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்லுவாங்க? கார்ட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்டொமாட்டோ எப்போ ஓப்பன் ஆகணும், இப்போ க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க. அப்படின்னு டக்குன்னு வந்துட்டு நீங்கள் அந்த டைம்லேயே வந்துட்டு ஒரு குவிக்கான வந்துட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி வந்துட்டு பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ரொம்ப வந்துட்டு பெனிஃபிட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது the process in which water, ஸோ இப்போ ஸ்டொமேட்டோ மூலியமாக தான் வாட்டர் வந்துட்டு லாஸ் ஆகுது. அது எப்படி லாஸ் ஆகும்னு கேட்டால், இந்த கார்ட் செல்ஸ் இருக்கான் பார்த்தியா, அவன் தான் பாடி கார்டு. இவன் தான் வந்துட்டு ஸ்டொமேட்டோ வந்துட்டு எப்போ வந்துட்டு ஓப்பன் ஆகணும், எப்போ க்ளோஸ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் இவன் தான் வந்துட்டு ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் ஓப்பன் ஆகும்போது ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளே இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வெளியில் வரும். அவன் ஓப்பன் ஆகும்போது வெளியில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடை அவன் உள்வாங்கிப்பான். அந்த கார்பன் டை ஆக்சைடு வச்சு தான் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு பிளான்ட் வந்துட்டு சோறு பொங்க வைக்கணும். அது கார்பன் டை ஆக்சைடு தேவை. அது உள்வாங்கிக்கிறது எப்படின்னு கேட்டால், ஸ்டொமேட்டோ பேனை திறக்கும் போது தான் உள்ளே இருக்க தண்ணி வந்துட்டு வெளியே போகும். வெளியில் இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு அப்போ தான் அந்த பிளான்ட் வந்துட்டு உள்வாங்கிக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இட் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ அவ்வளோதான், ஈஸி பீஸி, ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஓகே, நான் அடுத்தது நான் பிளான்ஸ் விதர் வென். ஓகே, பிளான்ட் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு விதர் ஆகும். அது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. சைலம் stops, the epidermis is removed, cortex is removed or phloem stops. ஓகே, ஸோ பிளான்ஸ் வந்து ஒரு மாதிரி உதிரி போகிற மாதிரி எப்போ நிறைய நேரத்தில் நடக்கும் அப்படின்னு கேட்டால், it is when xylem stops. ஓகே, எஸ். Okay, now what type of water absorption takes place in plants by the process of more transpiration? Okay, so என்ன கேட்குறாங்க வந்துட்டு அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்ன மாதிரி டைப் ஆஃப் ஒரு வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்துட்டு நடக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் in plants by the process of more transpiration அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ ஆக்டிவான நிறைய டிரான்ஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நிறைய அப்சார்ப்ஷன் வந்து நடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ தேர் வில் பி அ லாட் ஆஃப் எக்ஸஸ் வாட்டர் பீங் ரிமூவ்ட். அப்போ நிறைய அப்சார்ப்ஷன் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இட் வில் பி யுவர் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு வி டிஸ்கஸ்ட் அபவுட் ரெஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் வி மூவ் ஆன் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போது நம்ம வந்துட்டு
blood பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ blood வந்துட்டு இது வந்து அகெயின் நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிற ஒரு fluid connective tissue. So when we talk about blood, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ blood வந்துட்டு ஒரு fluid connective tissue. ஞாபகம் இருக்கட்டும். ஓகே, எஸ். எஸ். ஸோ பிளட் வந்துட்டு என்னென்னலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ பிளட் வந்துட்டு நிறைய கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ வி ஹாவ் டு பி வெரி இல்லை எப்படி சொல்கிறது. ஸோ இந்த பிளட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்துட்டு ஒரு காம்பனண்ட் நம்மளோட பாடியில். பிகாஸ் நிறைய விஷயங்களை வந்துட்டு இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ ரொம்ப மைண்ட்ஃபுல்லாகவும் இருக்கணும் when we talk about blood. ஓகே, ஸோ பிளட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதனால தான் பிளட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் fluid connective tissue அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனால தான் பிளட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் fluid connective tissue அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ பிளட் வந்துட்டு என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன் ஆர் பாடிஸ். ஓகே, ஸோ பிளட் வந்துட்டு என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, ஃபுட்டுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வேஸ்ட் மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு இந்த பிளட் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நான் அடுத்தது it consists of plasma as a fluid medium. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு பிளட்டோட டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் யோர் RBC, WBC, பிளேட்லெட்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்மா. இதுவுமே வந்துட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட். இதில் பிளாஸ்மா வந்துட்டு எப்படி இருக்குது, அது என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னா இது வந்துட்டு பிளாஸ்மா வந்துட்டு ஒரு ஃப்ளூவிட் மீடியமாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து a pumping organ is required to push the blood around. ஓகே, ஸோ ஒரு பிளட்டு வந்துட்டு நீங்கள் அந்த பாடி ஃபுல்லாக வந்துட்டு அதை சர்க்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளட் வந்துட்டு சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு பம்பிங் ஆர்கன் தேவைப்படுது, which is your heart. ஓகே, ஸோ பம்பிங் ஆர்கன்னா எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களோட ஹார்ட்டை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே, எஸ். Now the blood flows through the chambers of the organ in a specific manner and in a specific direction. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஸோ பிளட் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைரெக்ஷனில் தான் வந்துட்டு மூவ் ஆகும் இந்த ஆர்கனில். ஏன்னா வந்துட்டு இந்த ஹார்ட் ஃப்ளோ வந்துட்டு அந்த பிளட் வந்துட்டு ஹார்ட்டுக்கு ட்வைஸ் போயிட்டு வரும். ஓகே, அண்ட் சேம்பர்ஸ் இருக்குது இந்த ஹார்ட்டில். ஏன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு அந்த மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறது செப்பரேட் ஆகுதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ் வந்துட்டு ஹார்ட்டில் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ now while flowing throughout the body blood exert a pressure against the wall அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது அரவுண்ட் த பாடி வந்துட்டு போகும்போது ஸோ இந்த பிளட் வந்துட்டு ஒரு விதமான ப்ரெஷர் வந்துட்டு எக்ஸர்ட் பண்ணும் ஆன் தி வால் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, now talking about questions. Okay, so which life process is depicted by the above process? Of course blood நல்ல ஒரு fluid connective tissue, heart பற்றி எல்லாம் பேசிட்டான். அப்போது என்னத்தையுமோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறான். ஸோ obviously by default it is your transportation process. Okay, option C. Now next one. ஓகே, நேம் தி பிளட் பம்பிங் ஆர்கன். ஸோ எந்த ஆர்கன் வந்துட்டு பிளட் பம்ப் பண்ணிகிட்ருக்கு? பை டிஃபால்ட் இட் இஸ் யோர் ஹார்ட். ஓகே, ஸோ ஹார்ட் தான் வந்துட்டு இட் இஸ் யோர் பிளட் பம்பிங் ஆர்கன். ஸோ ரிமெம்பர் த கீவேர்ட் கைஸ். ஸோ கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட் பம்பிங் ஆர்கன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். யாரை ரெஃபர் பண்ணுறான்? ஹார்ட்டை தான் வந்துட்டு பிளட் பம்பிங் ஆர்கன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே, அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ 3 and 4 ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு எப்படி என்டர் ஆகுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு எப்படி போகுது அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் யோர் ஹோம்ஒர்க். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இஃப் யூர் ஹியர் ஸ்டில் அப்போது இமீடியட்டாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக சொன்னீங்கன்னா மஸ்து பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸ்லேருந்துட்டு லெஃப்ட் ஏட்ரியமுக்கு எப்படி என்டர் ஆகுது? அது வீனக்கேவ மூலியமாக என்டர் ஆகுதா, இல்லை பல்மனரி ஆர்டரி மூலியமாக என்டர் ஆகுதா, இல்லை பல்மனரி வெயின் மூலியமாக என்டர் ஆகுதா, இல்லை அரோட்டா மூலியமாக என்டர் ஆகுதா? எது மூலியமாக என்டர் ஆகுது அப்படின்றத வந்துட்டு
காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க். செகண்ட் ஹோம்ஒர்க், டீஆக்சிஜனேட்டட் பிளட் லீவ்ஸ் டு தி ரைட் வென்ட்ரிக்கல். டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் வென்ட்ரிக்கலில் லீவ் ஆகுது. அது எது மூலியமாக அது வெளியேறுது? Okay, is it again through your vena cava, pulmonary artery or pulmonary vein or aorta? Okay, yes. And next question poma 3.5. So 3.3 and 3.4 I'll give it to you guys. நீங்க வந்து எது பண்ணுங்க. Okay, yes. Oh, okay, so here we have the question 3.5, right? So 3.5 க்கு வந்து நம்ம வந்து மூவ் ஆகலாம். Just a second guys. Yeah, so which of the following statements is true about heart? கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் எது வந்துட்டு ஹார்ட்டை பற்றி ப்ராப்பராக வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, now it is a hollow muscular organ. I think I'll give this also as homework. இதுவுமே homework, this also homework for you because transportation வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ அதை நான் வந்துட்டு ப்ரஷ் பண்ண விரும்புகிறேன். பட் இன் கேஸ் if you guys வந்துட்டு have any doubt regarding this topic, please let me know in the comment section. But இது உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். பட் கொஸ்டினை படிக்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, it's by mistakes we do learn. Okay, yes. So which of the following statements is true about heart? It is a hollow muscular organ. ஒரு ஹார்ட் வந்துட்டு ஒரு hollow muscular organ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. செகண்ட், it is a four chambered having 3 atrium and 1 ventricle. ஸோ ஹார்ட் வந்துட்டு 4 chambered அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் 3 atria இருக்குது, அப்புறம் 1 ventricle இருக்கும். அது ட்ரூவா? ஓகே, தென் இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ் டு ப்ரிவெண்ட் தி ஆக்சிஜன் rich blood from mixing with the blood containing carbon dioxide. ஸோ இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ் வந்துட்டு இருக்குது. எதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட். நாலாவது ஸ்டேட்மெண்ட், ஆர்டரிஸ் ஆல்வேஸ் கேரி blood away from the heart. ஆர்டரிஸ் எப்பவுமே வந்துட்டு பிளட்டை அவே ஃப்ரம் தி ஹார்ட்லேருந்து அதை வந்துட்டு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸும் ஓகே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டும் செகண்டும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான்ப்பா கரெக்டு அப்படின்னு வந்துட்டு ஆப்ஷன் ஏ சொல்லுது. ஓகே, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், இது மட்டும் தான் கரெக்டாக, 3, 4 கரெக்ட் இல்லையா, அதெல்லாம் பார்த்து வந்துட்டு சொல்லுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 மட்டும் தான்ப்பா கரெக்டு, 1, 4 தப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ ஆப்ஷன் பிஆன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஆப்ஷன் சி வந்துட்டு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, 4வது ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு அப்படின்னு சொல்கிறான். தெரில, ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்து சொல்லுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனும் 3வதும் 4வதும் கரெக்டு, கொடுத்துருக்க 2வது வந்துட்டு தப்பு அப்படின்றோம். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு கீழே ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ 3 questions ஃபார் யூ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். 3.2, 3.3, 3.4 and 3.2 we finished, right? So 3.3, 3.4 and 3.5. okay, 3.3, 3.4, 3.5 இந்த 3 questions வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்கு. ஸோ கீழே வந்துட்டு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மேம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஸ்கூல்லையும் ஹோம்ஒர்க் எங்கேயும் ஹோம்ஒர்க் அப்படின்னு வந்துட்டு நினைக்காதீங்க. இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் குட் வந்துட்டு இதை கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ தட் அவங்களுக்குமே இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் ப்ரஷிங் அப் யுவர் பேசிக்ஸ். ஓகே, ஏன்னா என்னடா வந்தோம் படித்தோம் போனோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு படிங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் யோர் எக்ஸ்க்ரீஷன். ஓகே, ஸோ எக்ஸ்க்ரீஷன் பற்றி நம்ம பார்க்கலாம், ரைட்? யா, okay. Excretion is a necessary life process both in plants and animals. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ எக்ஸ்க்ரீஷன் வந்துட்டு ஒரு முக்கியமான வந்துட்டு ஒரு லைஃப் ப்ராசஸ். இது பிளான்ஸ்லேயும் நடக்குது, அனிமல்ஸும் நடக்குது. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்துட்டு ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம பாடியில் வந்துட்டு நிறைய நேரத்தில் வந்துட்டு நிறைய ப்ராசஸ் வந்து கசாமுச்சா கண்ணாப்பில் நடந்துனே இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸில் நிறைய பை ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், அதாவது தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் நம்ம பாடியிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். அந்த நேரத்தில் இது ஒரு கேவலமான ப்ராசஸ் நினச்சிடுறோம். எக்ஸ்க்ரீஷனாலே வந்து அழுக்கு ப்ராசஸ் நினச்சிடுறோம். கிடையாது, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். ஏன்னா அது இல்லைன்னா நம்ம பாடி வந்து டாக்ஸிக்காக சத்து போயிடுவோம்.
ஓகே. ஸோ இந்த மெட்டபாலிக் வேஸ்ட் அந்த பை ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பாடியில் ரிமூவ் பண்ணி உதவி செய்கிற ஒரு மகான் ப்ராசஸ் தான் எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ். ஓகே. அடுத்தது வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், பிளான்ஸ் வந்துட்டு இதுக்கு இந்த எக்ஸ்க்ரீஷன் பண்ணுறது நிறைய டெக்னிக் டிசைனாக வந்துட்டு யூஸ் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே. பிளான்ட் யூஸ் அ வெரைட்டி ஆஃப் டெக்னிக்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்துட்டு வந்து ஃபுல்லாக வந்துட்டு இதுலேருந்து வந்துட்டு வெளியேறதுக்கு வந்துட்டு பிளான்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Next வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் மெட்டீரியல் மே பி ஸ்டோர்டு இன் தி செல் வேக்யூல்ஸ் அஸ் கம் அண்ட் ரெசின். இப்போது பிளான்ஸில் வந்துட்டு இந்த வேஸ்ட் மெட்டீரியல் வந்துட்டு எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், நம்ம சில ட்ரீஸ்லலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரெட்டிஷ்ஷு ப்ரௌனு ஒரு மாதிரி கலரில் வந்துட்டு அந்த ட்ரீஸ்லேருந்துட்டு வெளியிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பார்த்துருந்தா மேம் பார்த்துருக்கோன்னு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில். என் ஊரில் நாங்கள் என்ன மரம்னு தெரில, எனக்கு மாங்காய் மரத்துலேயே பார்க்கலாங்க. ஆக்சுவலாக இந்த மேங்கோ சீசன் வந்துட்டு ஹானஸ்டாக சொல்லுவேன், மேங்கோ சீசன் வந்துட்டு அந்த சீசன் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த மேங்கோ சீசன் அந்த பார்க் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஓல்டு பார்க்காக வந்துட்டு இருக்கும். அந்த ஓல்டு பார்க்கில் ஒரு மாதிரி இந்த ரெட் கலராக வந்துட்டு அது ஒரு மாதிரி வெளியிடும். ஏன்னா எங்கள் டேடிகிட்ட போயிடுது, என்ன டேடி இது அப்படின்னு போய் எங்கள் டேடி எங்கள் தாத்தாட்ட போய் கேட்பேன், என்ன தாத்தா இது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், அது வந்துட்டு எங்கள் தாத்தா வந்துட்டு சொன்னது என்னென்னா வந்துட்டு அது மாங்காய் மரம் வந்துட்டு வேறு சிந்தி நமக்கு வந்துட்டு மேங்கோ கொடுக்குறதுனால அது வந்து ரத்த கண்ணீர் விடுது அப்போல்லாம் அதில் சொல்லி கிரிஞ்சு பண்ணியிருந்துருக்கிறேன் அந்த டைமில். பட் அதை நினச்சா அப்போ சிரிப்பாக இருக்குது. பட் யோசிச்சு பாருங்கள், அப்போ வந்துட்டு ஓ பாவம் மேங்கோ எல்லாம் வந்து எனக்காக அழுதுருக்கு. அப்போல்லாம் வந்துட்டு நினச்சி ஃபீல்லாம் பண்ணியிருக்கேன் மேங்கோ ட்ரீக்காக. எனக்கு மேங்கோலாம் நீ கொடுக்குற கஷ்டப்படாதெல்லாம் வந்துட்டு போய் அதை கொஞ்சியெல்லாம் அதை செஞ்சுருக்கேன். பட் எஸ், ஸோ மேங்கோ ட்ரீலேருந்துட்டு வர அந்த ஒரு பார்க்கில் வந்துட்டு யூ வில் ஹாவ் திஸ் ரெட் கலர் திங்கி ஸ்டிக்கியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு பை ப்ராடக்ட்ஸு பிளான்ஸ் வந்துட்டு அது ரிமூவ்களை யூஸ் பண்ணிக்குது. அதை தாண்டி வந்துட்டு இப்போ நீங்கள் சில பிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு அந்த லீஃப்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டு க்ரீனில் இருக்கும். ஓகே. ஸோ லெட் மீ யூஸ் க்ரீன் கலர். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு மாதிரி லைட் க்ரீனில் இருக்கும். போக வந்து கொஞ்சம் டார்க் க்ரீனாக மாறும், நல்ல ஒரு டார்க் க்ரீனாக மாறும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எல்லோவாக மாறும். எல்லோவாக மாறும் போது நெக்ஸ்ட் ப்ரௌன் ஆகி கீழே அந்த லீஃப் வந்து விழுந்துடும். ஸோ இந்த எல்லோ அந்த ஸ்டேஜுக்கு மாறும்போது அப்போது அந்த லீஃப் வந்துட்டு அந்த பிளான்ட்டோட ஓவரால் வெல்பீங்க்கு ஒரு க்ரோத்துக்கு வந்து ஒன்றுமே கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஸோ அது வந்துட்டு ஒரு விதமான வேஸ்ட்டு தான் அந்த பிளான்ட்டுக்கு, அந்த செடிக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போது அதையுமே வந்து அந்த லீஃப் வந்துட்டு உதிர்ந்து போகிறது, அதுவுமே ஒரு வே ஆஃப் கெட்டிங் ரிட் ஆஃப் வேஸ்ட். ஸோ அதுவுமே ஒரு மெக்கானிசம் விச் பிளான்ஸ் யூஸ். ஓகே. அண்ட் அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க, ஸோ இட் இஸ் ரிமூவ்ட் இன் தி ஃபாலிங் ஆஃப் லீவ்ஸ். ஓகே. ஸோ லீவ்ஸ் வந்துட்டு உதிர்ந்து போகும்போதும் அதுவுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் கெட்டிங் ரிட் ஆஃப் தீஸ் எக்ஸ்க்ரீட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஓகே. அண்ட் அடுத்தது இந்த சரௌண்டிங் ஆயில் சரௌண்டிங் ரொம்ப ரோல் அதே. ஸோ எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ சரௌண்டிங் சாயிலில் கூட வந்துட்டு இந்த வேஸ்ட்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரிமூவ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் எக்ஸ்க்ரீஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் பிளான்ஸ். இதை தாண்டி இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ரீஷன் எப்படி வந்துட்டு நடக்குது அப்படின்றத வந்து இங்கே ஒரு பாயிண்ட் வந்துட்டு பிளான்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லலாம். எதை பற்றி அப்படின்னு வந்துட்டு சொன்னால் டிரான்ஸ்பிரேஷன் மூலியமாக கூட வந்துட்டு, டிரான்ஸ்பிரேஷன்னாலே என்னது, ஸ்டொமேட்டாக இருக்குது, அது எங்கே இருக்குது, இலையில் இருக்குது. அது மூலியமாக என்ன ரிலீஸ் ஆகுது, எக்ஸஸ் வாட்டர் தான் வாட்டர் வேப்பராக வந்துட்டு வெளியேறுது. அப்போ அந்த எக்ஸஸ் வாட்டரு ஒரு விதமான வேஸ்ட்டு தானே. ஸோ அதுவுமே கூட வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் தான். எக்ஸஸ் வாட்டர் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட். ஓகே. எஸ். சரி, இது வந்து பிளான்ஸில் சொல்லியிருக்கான். ஆனால் நமக்கு இங்கே ஏன் இந்த கிட்னி பிக்சரை கொடுத்துருக்கான்றது மட்டும் எனக்கு புரியலை. ஸோ அதனால் நான் வந்து கிட்னியில் என்ன இருக்குதுன்றதுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகே. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன் அ கிட்னி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ யூரின் வந்துட்டு கிட்னியில் நெஃப்ரான் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஃபில்ட்ரேஷன் யூனிட் வந்துட்டு இருக்குது. அதில் ஃபில்ட்ரேஷன் யூனிட்டில் வந்துட்டு நெஃப்ரான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த யூரின்லேயுமே நமக்கு தேவையான பிரோஜனமாக இருக்கிற சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே வந்துட்டு இது வழியாக வெளித்தணும். இதுதான் யூரேட்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது, கிட்னி இருக்குது, 2 இருக்குது. எவ்வளோ கிட்னி, 2 கிட்னி இருக்குது. ஓகே. ஸோ 2 கிட்னி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது. ஸோ இது நீங்கள் பேர் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ பேர்.
எஸ். ஸோ இது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு என்ன சொன்னால் பேர் ஆஃப் கிட்னி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே, ஸோ பேர் ஆஃப் கிட்னி வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 டியூப் இப்படி வருது இல்லை. ஸோ இந்த 2 டியூப் வந்துட்டு யுரேட்டர் டியூப்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, யுரேட்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு ஒரு யுரேட்டர், இது ஒரு யுரேட்டர், இவனு ஒரு யுரேட்டர். அதுக்கப்புறம் இந்த பேக் இவன் தான் யூரினரி பிளாடர், சரியான பிளேடு பையன். ஓகே, ஸோ யூரினரி பிளாடர் இவன். ஓகே, அடுத்தது இங்கே வந்துட்டு இருக்குது போக்கியா சொயிங்க்குன்னு. ஸோ இது வந்துட்டு யுரேத்ரா. ஓகே, ஸோ அவன் யார் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு யுரேத்ரா. சரியா? ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ யூரின் வந்துட்டு இதுக்குள்ளே கிட்னிக்குள்ளே வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் யூனிட் வந்துட்டு ஒன்று இருக்கும், அது வந்து நெஃப்ரான்னு சொல்கிறான். ஓகே, ஸோ இந்த நெஃப்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அந்த யூரின்லையுமே தேவை இருக்க விஷயம்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே தள்ளி விட்டுருவான். எங்கே தள்ளி விட்றான்? இந்த மாதிரி டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் போதே இதுதான் யூரேட்டர், இங்கே தள்ளி விட்டுருவான். அங்கேருந்து அது எங்கே வருது அப்படின்னு கேட்டால் இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வருது, இந்த பை. இதை தான் யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே தான் உங்கள் யூரினை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறீங்க. எங்கன்னா அர்ஜென்ட்டுனா கூட உங்கள் யூரினை வந்து பிடிச்சி வச்சுக்கிற பேக் இருந்தது இந்த யூரினரி பிளாடர். அப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுற அந்த ஒரு ஓப்பனிங்கை தான் இந்த கடைசியில் இருக்கிறத இதை தான் யுரேத்ரான்னு வந்து சொல்கிறேன். இது மூலியமாக யூரின் வந்துட்டு வெளியில் வந்துடுது, சாயங்காலம் வெளியில் வந்துடுது. திஸ் இஸ் ஹவ் எக்ஸ்கிரீஷன் ஹேப்பன்ஸ் இன் நம்மளோட ஹியூமன் பீங்ஸில். ஓகே, ஸோ ரிமெம்பர் ஃபில்ட்ரேஷன் யூனிட் வந்துட்டு நெஃப்ரான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நெஃப்ரான்குள்ளே என்ன ஆகுது அப்படின்றத நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். டிசிடி, பிசிடி அதெல்லாம் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, கான்வலேட்டட் டிபியூல்ஸ் அண்ட் ஆல் தோஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, அண்ட் எக்ஸ்கிரீஷன் வாஸ் ஆல்சோ வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். பிகாஸ் நிறைய டைமில் வந்துட்டு எக்ஸ்கிரீஷன் பற்றி கூட வந்துட்டு நிறைய வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ யா, ஓகே, ஸோ எக்ஸ்கிரீஷன்னா வந்துட்டு என்னது அப்படின்றது வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ வாட் இஸ் எக்ஸ்கிரீஷன்? நவ் எக்ஸ்கிரீஷன் இட் இஸ் தி ரிமூவல் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டபாலிக் வேஸ்ட். ஓகே, ஸோ நம்ம பாடி வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ்லாம் வந்துட்டு பண்ணதில்லை. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ்லாம் பண்ணும்போது ஸோ அந்த வேஸ்ட்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்கு உதவி செய்கிற ப்ராசஸ் தான் எக்ஸ்கிரீஷன். ஓகே, அப்போது நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நெஃப்ரான் வந்துட்டு அந்த யூரினில் கூட சில தேவையான விஷயங்கள்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்ட்டு. எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்னா குளுக்கோஸ், சால்ட்ஸ், அமைனோ ஆசிட்ஸ், இதெல்லாம் பாடிக்கு தேவையான விஷயங்கள். ஓகே, இதெல்லாம் மஸ்ட் நீடு. ஓகே, மஸ்ட்டு. இது நாட் நீடட். ஓகே, மெட்டபாலிக் வேஸ்ட். இதை வந்துட்டு நம்ம பாடியிலேருந்து நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு நம்ம பாடிக்கு அது வந்து டாக்ஸிக்காக மாறிடும், விச் மே இதன் ரிசல்ட் இன் டெத்து, ஆள் மர்கையாயிடுவான். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட், மெனி பிளான்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் செல்லுலர் வேக்யூல்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இது கிளாஸ் 9th கூட வந்துட்டு படிச்சிருப்போம். ஸோ வேக்யூல்ஸ்ன்னு வந்துட்டு எடுத்தாலே வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டால் இது என்னத்தையும் ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். வேக்யூல்ஸ்னாலே பிளான்ஸில் எஸ்பெஷலி வந்துட்டு பிளான்ஸுக்கும் அனிமல்ஸ் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பிளான்ஸில் வந்துட்டு ஒன்று இல்லை அட்மோஸ்ட் 2 இருக்கும். ஆனால் மொத்த செல்லில் ஒரு 80% ஏரியாவே இந்த வேக்யூல் தான் வந்துட்டு பிடிச்சி வச்சுருப்பான். அனிமல் செல்லில் வந்துட்டு ஒரு 4-5 கூட வந்துட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாமே ரொம்ப குட்டியாக வந்துட்டு இருக்கும். லைக் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இதான் ஒரு பிளான்ட்ஸ் தான் நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. ஒரு வேக்யூல் வந்துட்டு இவ்வளோ ரீஜன் ஆக்கிபை பண்ணியிருப்பான். இதே வந்துட்டு ஒரு அனிமல் செல்னால் நிறைய இருப்பான், ஆனால் கொஞ்சம் ரொம்ப குட்டியாக வந்துட்டு இருப்பான். ஓகே, ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேக்யூல்ஸ். அந்த வேக்யூல்ஸ் வந்துட்டு பிளான்ஸில் இவ்வளோ ஏரியா அதை ஆக்கிபை பண்ணுறதுனால ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி மெட்டபாலிக் வேஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற தன்மை வந்துட்டு இருக்குது. ஓகே, எஸ். 4.3 ஓகே, நவ் பிளான்ஸ் வந்துட்டு எப்படி எக்ஸ்க்ரீட் பண்ணுது. ஓகே, ஸோ பிளான்ஸ் என்னென்ன மீன்ஸ் மூலியமாக வந்துட்டு அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுது. ஓகே, ஸோ பிளான்ஸ் எக்ஸ்க்ரீட் த்ரூ சாயில், டிரான்ஸ்பிரேஷன்,
டெட் லீவ்ஸ், ஆல் ஆஃப் தி அபவ். இப்போ தான் படித்தோம். பிளான்ஸ் வந்துட்டு அதோட சில கழிவுகளில் வந்துட்டு சாயில் அப்படியே வந்துட்டு பசக் அப்படின்னு வந்துட்டு பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த லீஃப் வந்துட்டு தேவையில்லைன்னா அது விழுந்து போயிடும். ஸோ அதுவுமே இருக்குது. ஸோ சாயிலும் இருக்குது, டெட் லீவ்ஸும் இருக்குது. டிரான்ஸ்பிரேஷன் எக்ஸஸ் வாட்டர்னு சொன்னாலே அது அந்த பிளான்ட்டுக்கு தேவை இல்லை. ஓகே, ஸோ டிரான்ஸ்பிரேஷன் ஆல்சோ. ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, அடுத்தது நம்ம போகலாம். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், the main waste product in plants is. ஸோ பிளான்ஸில் வந்துட்டு வேஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறான். ஓகே, மெயின் வேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் யோர் வாட்டர் வேப்பர். ஓகே, அதுக்கு தான் ஒரு டிரான்ஸ்பிரேஷன் தனி ப்ராசஸே நடக்குது. ஏன்னா நிறைய இன்கமிங் வாட்டர் நம்ம போனதுலேயே பார்த்தோம். சாயில் வந்துட்டு நிறைய தண்ணி வந்துட்டு ரூட்டுக்கு வந்து அமுச்சுனே இருக்கும். ஸோ ரூட்டுக்கு ப்ரெஷர் ஆயிரும். அதனால வந்துட்டு ஸ்டொமேட்டோ வந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலியமாக அந்த தண்ணி வந்துட்டு வெளியேறும். ஓகே, எஸ். ஸோ வாட்டர் வேப்பர். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் சைலம் டிஷ்யூ. இதே இங்கே கேட்டிருக்கான்னு தெரில எனக்கு. ஆனால் என்ன பண்ணும், அது கண்டக்ஷன் ஆஃப் அப்சார்ப்டு வாட்டர். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும், கண்டக்ஷன் ஆஃப் அப்சார்ப்டு வாட்டர். கண்டக்ஷன்னா என்னது, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இறக்குமதி பண்ணுறது, அதுதான் வந்துட்டு சைலம். ஓகே, பட் இட்ஸ் ஆல்சோ அன் இன்ட்ரெஸ்டிங் கீவேர்ட். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு சும்மா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் யூ கேன் யூஸ் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். எப்படி வந்துட்டு ஃப்ளோயமுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்றோமோ, லீஃபில் வந்துட்டு மற்ற இடத்துக்கு வந்துட்டு இறக்குமதி பண்ணுறதுனால டிரான்ஸ்லொகேஷன் அப்படி சொல்கிறோமோ, ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டக்ஷன் அப்படின்னு வந்துட்டு இந்த டேர்ம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, எஸ். ஓகே, we have come to the fifth case study question, which is nutrition in amoeba. ஓகே, ஸோ நம்ம வந்து சோஃபார் என்னென்ன ஒரு குவிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வந்து ஒரு ரெஸ்பிரேஷன் கவர் பண்ணோம். எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்குமே கவர் பண்ணுறோம். ரெஸ்பிரேஷன் பண்ணோம், பிளட்டை பற்றி பேசணும், பிளான்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு பற்றி பேசணும், எக்ஸ்க்ரீஷன் படித்தோம். இப்போ வந்துட்டு அமீபாவில் நியூட்ரிஷனுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ நியூட்ரிஷன் இன் அமீபா வந்துட்டு பார்க்கலாம். Nutrition in amoeba. Yeah. ஆக்சுவலாக இங்கே அனிமல் அப்படின்னு வந்துட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் நீங்கள் அனிமல்ன்ற டேர்மை யூஸ் பண்ணாதீங்க. சில நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ரிசோர்ஸ் ரெஃபர் பண்ணும்போது கூட அங்கேயுமே சில தவறுகள் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் அமீபா வந்துட்டு ஒரு ஆர்கானிசம். அமீபா வந்துட்டு யூனிசெல்லுலரா மல்டி செல்லுலர். இட்ஸ் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஸோ அப்படி ரெஃபர் பண்ணுங்கள். அனிமல்னு ரெஃபர் பண்ணாதீங்க. அது வந்து அப்ராப்ரியேட்டான வந்துட்டு ஒரு கீவேர்ட் கிடையாது நம்ம அமீபா வந்துட்டு பற்றி பேசும்போது. ஓகே, ஸோ அமீபா வந்துட்டு என்ன நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஸோ அமீபா வந்துட்டு ஒரு unicellular organism. ஓகே, ஸோ அமீபா வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஒன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஓகே, ஸோ அப்படி வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அமீபா வந்துட்டு ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஸோ அதை பற்றி நீங்கள் பேசும்போது அது வந்துட்டு ஒரு அனிமல்னு பண்ணாதீங்க, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னா என்ன, அதோட மொத்த பாடியுமே வந்துட்டு ஒரே ஒரு செல்லால் தான் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நெக்ஸ்ட் இட் இஸ் ஹேவிங் நோ ஃபிக்ஸ்டு ஷேப். ஸோ அமீபாக்குன்னு தனிப்பட்ட எந்த ஒரு ஷேப்பும் கிடையாது. ஓகே, அமீபா வந்துட்டு கசமுசா இப்படி இருக்கலாம், இல்லை வந்துட்டு எப்படியும் இருக்கலாம். ஸோ அமீபாக்கு வந்து ப்ராப்பரான வந்துட்டு ஒரு ஷேப்பு வந்துட்டு கிடையாது. ஓகே, இது வந்துட்டு ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்துட்டு இன்ஜெஸ்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னு கேட்டால், ஸோ ஃபுட்டை வந்துட்டு உள்வாங்கிக்குது. எப்படி உள்வாங்கிக்குது அப்படின்னு கேட்டால், ஸோ டெம்பரரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ஃபுட்டை உள்வாங்கிக்கிறது. ஓகே, ஸோ டெம்பரரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். ரிமெம்பர் த கீவேர்ட், வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்தது the food vacuole. The inside amoeba breaks down the food into small and soluble molecules. இந்த food vacuole குள்ளே வந்துட்டு அந்த food வந்துட்டு ஸ்மால் மாலிக்யூல்ஸாக வந்துட்டு பிரேக் ஆகிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது digested food is thrown out by the amoeba by the rupture of cell membrane and goes on for the search of next food particle. இது வந்துட்டு நம்ம டயக்ராம் பேஸ் பண்ணி படித்தோன்னா வெரி ஈஸி. ஸோ அதை வந்து படிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு அமீபா.
ஓகே. ஸோ அமீபா வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஃபுட் வந்துட்டு வாங்கிக்குது அப்படின்றத இதில் நிறைய நேரத்தில் நான் எக்ஸாம்பிள்ஸோட கூட வந்து காமிச்சிருக்கேன். yet I will show you one more time. ஓகே. இங்கே ஒரு அவசரத்துக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அடுத்துப்போம். ஏன் ஸோ இப்போ எனக்கு கையில் வந்துட்டு ஒரு பேப்பர் கிடச்சிச்சு. ஓகே. அதை வச்சு தான் நம்ம சாம்பிள் மறுபடியும் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு நான் தான் வந்துட்டு ஒரு அமீபா. ஓகே. 4 அமீபா, இதான் வந்துட்டு ஒரு அமீபா. ஓகே. ஸோ அந்த அமீபா என்ன பண்ணுது, ஒரு ஃபுட்டை வந்துட்டு தேடி போகுது. இந்த ஃபுட்டை பார்த்த உடனே அதை சென்ஸ் பண்ணுது, ஓ சோறு கிடச்சிச்சுன்ட்டு. சோறு கிடச்சிச்சுன்னு அதை சென்ஸ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அமீபா வந்துட்டு நம்ம எப்படி ஒன்று சாப்பிட்றதுக்கு வாய் திறக்கிறோமோ, அமீபா வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஃபிங்கர் மாதிரியே வந்துட்டு இருக்குது. அதனால தான் ஃபிங்கர் லைக் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ப்ரொஜெக்ஷன்ஸ்னா அது கொஞ்சம் நீளும். ஓகே. அது ப்ரொஜெக்ட் ஆகும். சும்மா எப்படி சாதாரணமாக இப்படி தான் இருக்கும். ஆனால் சோறு பார்த்த உடனே அது இப்படி கொஞ்சம் நீளும். அதனால தான் அதை ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்ன்ற பேர் ரொம்ப பெருசாக இருக்காது காரணத்தினால் அதை சூடோபோடியா அப்படின்னு கூட வந்துட்டு அழைக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த நீளி அந்த ஃபுட்டை வந்துட்டு எங்கல்ஃப் பண்ணிடும். ஓகே. ஃபுட்டை எங்கல்ஃப் பண்ணிடும். ஓகே. இங்கே பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன். யா. ஓகே. ஸோ ஃபுட்டை வந்துட்டு எங்கல்ஃப் பண்ணிருச்சு. ஓகே. ஸோ ஃபுட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபுட்டை வந்துட்டு எங்கல்ஃப் பண்ணிருச்சு. ஓகே. ஸோ ஃபுட்டை சுற்றி வந்துட்டு அது ரவுண்டாக வந்துட்டு ஒரு செவுறு மாதிரி கட்டி வச்சுருக்கோம், நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கல. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபுட் வேக்யூல்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபுட் வேக்யூல்குள்ளே தான் இந்த அமீபா என்ன பண்ணும், அதை டைஜஸ்ட் அந்த ஃபுட்டை என்ன இன்ஜெஸ்ட் பண்ணிச்சோ அதை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணும். நல்லா டைஜஸ்ட் பண்ணி தேவையாக இருக்கிறது எல்லாமே அமீபா அப்சார்ப் பண்ணிவிட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே வெளித்தள்ளிடும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் அமீபா டேக்ஸ் இன் ஃபுட். ஓகே. ரைட். இப்போ questions பார்க்கலாம். Just a second, guys. என்னன்னு தெரில, நம்ம செஷன் எடுக்கும் போது தான் வந்துட்டு சாண்ட்ரா மேமும் வந்துட்டு இந்த என்னது ஏதாச்சும் வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்துட்டு செப்பரேட் பண்ணவே முடியாது. எடுக்கும் போது தான் வந்துட்டு எதனா வந்துட்டு பிசுறு தப்போம், இதெல்லாம் வந்துட்டு ஒன்று ஆகும். சரி விடுங்க, நம்ம வந்துட்டு தடைகள் அவ்வளோ வந்தால் கூட நம்ம படிக்க செய்வோம். ஓகே. ரைட்டு. நான் விச் டைப் ஆஃப் ஆர்கானிசம் வந்துட்டு அமீபம் பார்த்தாச்சு, ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. ஒரு செல்லில் தான் அது செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஓகே. அடுத்தது வாட் ஆர் தி டெம்பரரி ப்ரொஜெக்ஷன்ஸ் விச் ஆர் மேட் இன் அமீபா கால்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ வாட் ஆர் தி டெம்பரரி ப்ரொஜெக்ஷன்ஸ் விச் ஆர் மேட் இன் அமீபா கால்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அமீபாவில் நான் சொன்னல டெம்ப்ரரி, அதில் வந்துட்டு நம்ம அவனு வாய் திறக்கிற மாதிரி அமீபா வந்துட்டு ஒரு விஷயத்தை திறக்குது. அது பார்க்க எப்படி இருக்குது, ஃபிங்கர் மாதிரி இருக்குது. அதனால் அப்புறம் கொஞ்சம் நீளுது சோறு பார்த்தோன்னே. அதனால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். அந்த பேர் வந்து என்னன்னு சொல்கிறான், சூடோபோடியான்னு சொல்கிறான். இங்கே பார்த்தியா வாக்கிங் லெக்ஸா கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் கூட பார்த்தியா வேறு லெவல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாக்கிங் லெக்ஸாமா. சரி ரைட்டு. நான் வாட் டைப் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ஃபாலோடு பை அமீபா. ஓகே. ஸோ அமீபா வந்துட்டு என்ன மாதிரி ஒரு மோட் ஆஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணுது? இஸ் இட் பேரசைட்டிக் ஆர் ஹாலோசாயிக் ஆர் சாப்ரோட்ராஃபிக் ஆர் ஆட்டோட்ராஃபிக்? என்ன மாதிரி மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா ஹாலோசாயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். பேரசைட்டிக்னா வந்துட்டு என்ன மாதிரி மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கூடவே வந்து கொழி பறிகிற நியூட்ரிஷன் தான் வந்துட்டு பேரசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். உதாரணத்துக்கு நம்ம கூடவே வந்துட்டு சில வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருப்போம், நம்ம கூட வந்துட்டு நமக்கே வந்துட்டு முதலில் குத்தின்னு போயிடுவோம். அந்த மாதிரி மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் பேரசைட்டிக். உதாரணத்துக்கு நம்ம தலையில் வந்துட்டு பேன், ஓகே, கூடவே நம்ம மண்டையிலே வந்துட்டு இருப்பான், சரியா? ஆனால் நம்மளை கொல்ல மாட்டான். ஆனால் நான் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்துட்டு அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருப்பான். என் ரத்தத்தை உறிஞ்சிட்டு என் மண்டை மேலே வாழ்ந்துட்டு இருப்பான், இந்த பெயின். ஓகே. ஸோ அந்த மாதிரி மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கிற ஆர்கானிசம்ஸை பேரசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது சாப்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். சாப்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா வந்துட்டு இந்த ஆர்கானிசம் வந்துட்டு வெளியில் வந்துட்டு அதை பிரேக் பண்ணும். ஓகே. அதாவது சாப்ரோட்ராஃபிக். ஆட்டோட்ராஃபிக்னா நமக்கு தெரியும், பிளான்ஸை செல்ஃபாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுமே கிடையாது. ஹாலோசாயிக்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கும் அமீபாக்கும் நம்ம 2 பேருமே வந்துட்டு ஹாலோசாயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இது அமீபா,
இது நான். ஓகே, இந்த கை உங்களுது இல்லையா மேம்னு கேட்டு கிரிஞ்சு பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது வந்துட்டு அமீபா, இது வந்துட்டு நான். ஓகே, அதாவது இது சாண்ட்ரா மேம். ஸோ நான் வந்துட்டு உங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறேன், இது வந்துட்டு அமீபாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்ம 2 பேருமே வந்துட்டு ஹாலோஜாயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் மூலியமாக தான் ஃபுட் வந்துட்டு ஒப்டெயின் பண்ணுறோம். நானும் ஏதாச்சும் பர்கரோ, சிக்கன் லெக் பீஸோ, ஃபிஷ்ஷோ, ப்ரானோ, எறா தொக்கோ என்னத்தையும் வந்துட்டு பார்த்தேன்னா வாய்க்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் என் வாயில் தான் அதை மென்று டைஜஸ்ட் பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுறது எல்லாமே எங்கே நடக்குது? என் பாடிக்குள்ளே நடக்குது. அதே மாதிரி தான் அமீபாவும் ஏதாச்சும் ஃபுட்டு பார்த்துச்சுன்னா அதை கேப்சர் கப்புச்சுப்புன்னு பிடிச்சிட்டு இந்த ஃபுட்டு வேக்யூல்குள்ளே தான் அதை டைஜஸ்ட் பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுறது எல்லாமே பண்ணுது. ஸோ உடம்புக்குள்ளே இன்சைட் த பாடி தான் ப்ராசஸ் எல்லாமே நடக்கிறதுனால அந்த மாதிரி ஆர்கானிசமை ஹாலோஜாயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கரெக்டான ஆப்ஷன் இஸ் ஹாலோஜாயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, நான் நெக்ஸ்ட்டுக்கு போவோம். Okay, 5.4 and 5.5. Yes, the process of throwing out of undigested food in amoeba is called as என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், இங்கே வந்து ஆன்சர்ஸ் கிடையாது. ஸோ இங்கே அகேன் ஐ கிவ் இட் டு யூ ஆஸ் ஹோம்ஒர்க். ஸோ 4 questions ஐ திங்க் ஐ given it to you as homework. பிளட்டில் இதுவும் ஒரு கொஸ்டின். ஓகே, I give an example of an organism which follows the same mode of nutrition. Okay, so vertebrates, fungi, tapeworm. Of course it is your vertebrates. நம்மளும் ஒரு விதமாக vertebrates. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்துட்டு 3-4 questions ஐ திங்க் வந்துட்டு ஹோம்ஒர்க் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஹோம்ஒர்க்கை மறக்காமல் பண்ணுங்கள். செஷன் பேஸ் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நாளாக வந்துட்டு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனோட ரிவிஷன் வேணும்னு கேட்டிருக்கீங்க. வில் bring it as soon as possible. Probably tomorrow or day after tomorrow அந்த செஷன் வந்து நான் கொண்டு வரேன். பட் அது கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. And also share it to your friends if you find this channel useful for your preparation. And don't forget to hit the like button. On that note, this is your Sandra Ma'am signing off.